பொதுவாகவே உடம்பில் சுகர், பிரஷர் வந்துவிட்டால் அதை ஒரு நோயாக நினைத்து பலரும் எல்லா வகை உணவுகளையும் சாப்பிட முடியாமல் அவதிப்படுவார்கள். உணவே மருந்து என்று கூறுவார்கள். அதுபோல உடலுக்கு தேவையான அளவு சத்துக்கள் உள்ள உணவுகளை எடுத்துக்கொண்டாலே எந்த வியாதியும் நம்மை அண்டாது. அதுபோலத்தான் உடற்பயிற்சியும். டாக்டர் கார்த்திகேயன் சமூக வலைதளங்களில் மக்கள் உடல்நலம் கருதி பல வீடியோக்களை வெளியிடுவார். அவை அனைத்தும் மிகவும் உபயோகமாகவும் மேலும் வீட்டிலேயே சுலபமாக செய்யக்கூடியதாகவும் இருக்கும். அப்படித்தான் சுகர் உள்ளவர்கள் மதிய வேளை சாப்பிட்டவுடன் 5 நிமிடம் இந்த உடற்பயிற்சியை செய்தாலே சுகர் சரசரவென குறைந்து விடுமாம். முக்கியமாக உடற்பயிற்சி என்பது மனிதர்களுக்கு மிகவும் முக்கியம். உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நம் உடல் சுறுசுறுப்புடன் செயல்படும். உடல் சுறுசுறுப்புடன் இயங்கினாலே எந்த வியாதியும் நம்மை அண்டாது. உடற்பயிற்சி செய்வதற்கெல்லாம் நேரமில்லை என்று எல்லாம் யாரும் கூறாதீர்கள். ஏனென்றால் நாம் போனை கையில் எடுத்தால் குறைந்தது அரை மணி நேரம் 1 மணி நேரம் பார்ப்போம். அந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்துவிடலாம். தினமும் காலை எழுந்தவுடன் அரை மணி நேரமாவது நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். மன அமைதிக்கு யோகாவை முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் தரும் உணவுகளை உட்கொள்ளுங்கள். அப்படி செய்வதன் மூலம் சுகர் நம்மை எட்டி கூட பார்க்காது. எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சோன்னு பண்ண வேண்டிய ஒரு சிம்பிளான போஸ்ட் லஞ்ச் ஒர்க் அவுட் பண்ணலாங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ எதுக்காக இந்த போஸ்ட் லஞ்ச் செஷன் ஒர்க் அவுட் முக்கியங்க? நம்மளோட சர்க்கரையை எரிக்கத்தான். வேறு எதுக்கு? 7 8 9 10. ஸோ அது மட்டும் இல்லாமல் மதியானம் வரக்கூடிய ஒரு சிம்பிளான தூக்கம், அப்படியே லைட்டாக நம்மளுக்கு தூக்கம் வரும். இந்த தூக்கத்தையும் நம்ம குறைக்கலாம் இந்த மாதிரி போஸ்ட் லஞ்ச் ஒர்க் அவுட் செஷன் பண்ணும்போது. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ ஏன் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தாங்க. 5 மினிட்ஸில் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிடணும்.